ஒரு பிலிம்ஸ் கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 50 டெஸ்டாவது எழுதிட்டு போயிருக்கணும். ஏன் வந்து டெஸ்ட் ரொம்ப முக்கியம் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேசி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்ட்யூஷன் அண்ட் ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட் இது ரெண்டுமே எப்ப கிடைக்கும்னா நம்ம எவ்வளவு டெஸ்ட் எழுதுறோமோ அப்போதான் நமக்கு இந்த இது கிடைக்கும். நமக்கு வந்து போன உடனே வந்து இதுதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் தோணாது. இதுதான் சரியா இருக்குன்னா நம்ம எங்கேயோ படிச்சிருப்போம், அது ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், எங்கேயோ டெஸ்ட் எழுதிருப்போம், அது மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். அதுதான் இன்ட்யூஷன். இது சரியா அது சரியான்னு சொல்லிட்டு அந்த ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது இல்ல, இது எல்லாமே எவ்வளவு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், திரும்ப சொல்றது, மெட்டீரியல் சேஸ் பண்ணி ஓடாதீங்க, மெட்டீரியல் லிமிட்டடா வச்சுங்க, மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 50 டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ண முடியும்.